மிதுன ராசிக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக தனதானிய விருத்திக்காக, திருமண யோகம் மற்றும் பொருளாதார விருத்திக்காக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியான வருடம். தைரியமாக சொல்லலாம், அந்தளவுக்கு சிறந்த வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கப் போகிறது. இதில் சிறப்பு பலனாக கணவன் மனைவி அந்யோன்யங்கள், வேலையில் ஏற்படும் முன்னேற்றங்கள் என்ன, தொழிலில் ஏற்படும் வாய்ப்புகள், இந்த இடம் வீடு சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனைகள், மாணவர்களுக்கு என்ன, அதில் குறிப்பாக கவர்மெண்ட் ஐடி துறையில் மீடியாவில் இருக்கிறவங்களை பற்றி பேசுவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய தகவல்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் பார்த்தோன்னே டவுட் வந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பதிலளிக்கப்படும். ரைட், முதல்ல உங்கள் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து சில நாட்கள்லேயே குரு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். குருவாக இருக்க கோடி நன்மை. இதில் என்னென்னா, குரு உங்கள் ராசியில் இருக்க சந்திரனோட சேர்ந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, சந்திர குரு இந்த ரெண்டு அம்சம் கஜகேசரி யோகமாக மாறிடும். அப்போ உங்களுக்கு பரிதி முன் பணி போல எல்லா விஷயத்திலும் வெற்றி அடைய வாய்ப்புகள் சாதகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் எலெக்ஷன் நிற்கிறது, போட்டித் தேர்வில் வெற்றி பெறுறது, தடைகளை அணங்கி விடையாக மாற்றுறது, நிறைய விஷயத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாம் போராடி ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக வந்துடுதுங்க. ஃபர்ஸ்ட் இந்த நேரத்தில் சாதிக்க நினைத்த அனைத்து விஷயம் சாதிக்க சிறந்த வருடம். எந்த உங்கள் மைல்கல்லை தொலைதூரமாக வச்சுக்கணும், பக்கமாக வச்சுக்கூடாது. நான் 2 கிலோமீட்டர் போகணுங்கிறது ஈஸியாக அடைஞ்சிருவீங்க. நீங்களே 200 கிலோமீட்டர் அந்தளவுக்கு போகணும்னு ஆசைப்படணும். அந்தளவுக்கு சிறப்பான வருடமாக இருக்குது. முதல்ல ஒவ்வொன்றா பேசுவோம். உங்கள் ராசிக்கு 7, 5, 9 குருவார்வை சிறப்பாக இருப்பதால் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது. இதில் உறவில் திருமணம், ஒரு சிலருக்கு காதல் திருமணம் நிறைய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்டது அனுகூலமாக, மனதுக்கு பிடித்த வரன் இங்கே தான் முக்கியம். மனதுக்கு பிடித்த வரன்கள் அனுகூலமாக இருக்கிறது. பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியாதிபதி அருள்கள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, திருமணத்தில் இங்கே ஏன்னா உள்ளூர் எடுக்கலாமா அசல் எடுக்கலாமா, இது முக்கியம். கல்யாணம் பார்த்திங்கன்னா பொண்ணு ஊர்லையா இல்லை மாப்பிள்ளை ஊர்லையா, இப்போ ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு அங்கே தான் பார்க்கணும். ஜாதக ரீதியாக பார்த்து எந்த வரன் அம்சம் இருக்கோ அதை எடுத்துக்கணும். அப்போ அது ரீதியாக பார்க்க வேண்டிய அம்சங்கள் உண்டு. பொதுவாக அந்த மிதுன ராசின்னு சொன்னாலே கலகலப்பாக பேச்சு திறமைகள், பாடல்கள், இசைகள் சம்மந்தப்பட்ட இந்த ஹெட்செட் சம்மந்தப்பட்டதும் புத்தகங்கள் இதெல்லாம் ஆர்வம் வரும். இந்த வருடம் எல்லாமே வாங்கக்கூடிய காலகட்டம். வீட்டில் ஹோம் தேட்டர் சம்மந்தப்பட்டது, மியூசிக் சம்மந்தப்பட்டது, பெட் அனிமல்ஸ், இந்த பூனை குருவி நாய் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அது காலமும் அமைஞ்சு வருது. குறிப்பாக குழந்தைகள் சம்மந்தப்பட்டது இந்த வருஷம்தான் நிறைய பேருக்கு குழந்தை பிறப்புக்க எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பிறக்க சாதகமான சூழ்நிலை வந்தாச்சு. 5ஆம் வீட்டு குரு சுப பார்வையாக இருக்கார். 5-12 தொடர்பு. மிதுன ராசிக்கு எப்பவுமே கரு நின்றால் கவனிக்க வேண்டிய ஒரு கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்புள்ள ராசி தாங்க. நிறைய பேத்துக்கு நடந்திருக்கு. ஒரு சிலருக்கு தான் இருக்குது. ஒரு சிலருக்கு 2வது கரு நடந்துடும். ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்துட்டாங்க, 2வது குழந்தை. அது இந்த கருச்சிதைவுங்கிறது இது ராசியோட தத்துவம். அப்போ ரொம்ப நாளாக வருத்தப்பட்டுருக்காங்க. ஒன்றும் வருத்தப்பட வேணாம், குழந்தை நல்லபடியாக இருக்கும். என்ன இந்த வருஷம் கொடுக்குறது கூரை பிச்சுட்டு கொடுக்குற மாதிரி நிறைய பேத்துக்கு ட்வின்ஸ் ஆயிரும். சார் குழந்தை இருக்குது ட்வின்ஸ் ஆயிருமா, குழந்தை வளர்ச்சி வேகமாக இருக்கும்பாங்க. இப்போ அப்படியே சந்தோஷமாக இருக்கும். ஒரு சிலர்லாம் குழந்தை சொன்னாங்க, குழந்தை வெயிட் ரொம்ப ஜாஸ்திங்க, ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, ரொம்ப தொந்தரவாக இருக்குது, இப்படிலாம் சொந்து நிற்கும். அப்போ குழந்தைகள் நல்லபடியாக வளரப்போகிறார்கள், குறும்புகளோடு வளர போகிறாங்க. அதான் இங்கே விஷயம். ரைட். பொதுவாக உங்கள் பண ரீதியாக பேசுவோம். பொதுவாக 2ஆம் அதிபதி மேலே குரு போகும்போது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். நகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆபரணம் சம்மந்தப்பட்ட, ஆடை சம்மந்தப்பட்ட விருத்திகள் நடக்கும். நிறைய நாளாக வர வேண்டிய பணங்கள் வரப்போகுதுங்க. இதனால் பணம் நகைகள் வருகிறது. நகைனா இங்கே குறிப்பாக கவனிக்க வேண்டியது, புது நகையா அடகு வச்ச நகையா அப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா. அப்போ அடகு வச்ச நகைனா கடன் அடைக்கணும் இல்லையா. அப்போ கடனை அடைக்க சாதக சூழ்நிலை வந்தாச்சு. ஏன்னா வேலை செய்யும் இடத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பணம் ஏதோ ஒரு வகையில் வந்து சேர்ந்துடும். இந்த நேரத்தில் பணம் கையிருப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறனால கடனை அடைக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலை. வேலை செய்யும் இடத்துல சூப்பர் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. கஜகேசரி கோங்கன்றனால உங்களுக்கு தலைமை தாங்கும் பண்புகள் உண்டு. அங்கீகாரம் கிடைக்கிற சாதகமான சூழ்நிலை வந்தாச்சு. இப்போ நீங்கள் துணிந்து புது விஷயங்கள் செய்யலாம். வெற்றி உங்களுக்காக இருக்கும். இப்போ வேறு பக்கம் மாறலாமா, இங்கேயே இருக்கலாமான்னு ஒரு டைலமா வரும். அதுக்கு ஒரு ஆலோசனை ஜோதிடரை பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வருடம் எடுக்கிற முக்கியமான விஷயம் பல வருடத்துக்கு நீடிக்க போகுது. அதனால் கவனமாக வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாருங்கள். நிச்சயமாக இந்த மாதிரி மிதுன ராசிக்கு சிறப்பு சாதாரணமாக போவாங்க வேலைக்கு. ஒரு புரிதலுக்காக ஒரு பியூனாக வேலைக்கு சேர்ந்து
படிப்படியாக அங்கேயே வளர்ந்து அந்த கம்பெனியில் அட்மின் லெவலில் உள்ள போனால் எப்படி இருக்கும், அந்தளவுக்கு விருத்தி அறிவு. மேனேஜ்மெண்ட்டு கூட ஒற்றை ராசிங்க, எங்கே போனால் இணைந்து மேனேஜ்மெண்ட்டு கூட நல்ல பேர் வாங்கக்கூடிய அம்சம் இயற்கையாக அமைஞ்சிரும். தொந்தரவுகள் இருக்குது, சண்டை சச்சரவுகள் இருந்தாலும், ஆனால் அங்கே நல்ல பேர் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. அதை பார்ப்போம். இப்போ 8, 9 அதிபதியான சனி பகவான் 10ல் பயணிக்கிறார். இங்கே தான் கவனிக்கணும். ஃபஸ்ட்டு தொழிலை பற்றி பேசிவிட்டு அப்புறம் வம்பு வழக்குகளை பற்றி பேசுகிறேன். தொழில் சம்மந்தமான புது புது யுக்திகள் செய்ய வேண்டிய காலகட்டம் இருக்குது. கஸ்டமர் சம்மந்தப்பட்டதுன்னா இப்போ புது கஸ்டமராக இருப்பாங்க. வேலை ஊர்லேருந்து வாங்கி இங்கே விற்கிற மாதிரி வரும். ஆஃபருக்கு எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. சனி 10க்கு சம்மந்தப்பட்டாலே நம்பர் ஆஃப் கஸ்டமரை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒருத்தர்கிட்ட 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக ஒரு 3 பேர்கிட்ட 400 சம்பாதிச்சா அப்படி இருக்கும். அப்போ கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டியிருக்கு, ஆனால் ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் பீப்புளை இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. கொஞ்சம் ஆஃபர் ரேட்டை கொடுத்து மக்களை கவர்ந்தெழுக்க வேண்டிய காலகட்டம். உங்கள் வேலையாட்கள் நிறைய பேர் புது வேலையாட்களாக மாறுவாங்க. நேரத்தில் அதுதான் இருக்கும். ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போவாங்க, இல்லை வேறு பக்கம் போகுதுன்னு போவாங்க. கவலைப்பட வேண்டாம். புது வேலையாட்கள் இதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குரு 7ஆம் வீட்டை பார்ப்பதால் கூட்டு சம்மந்தப்பட்டது புது முயற்சிகள் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு உண்டு. அதான் புது முயற்சிகள் கூட்டு சம்மந்தப்பட்டது வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தொழிலை கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் வாய்ப்புகள் தட்டி போயிட்டே இருக்கும். இதில் என்ன நடக்கும்னா, இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து ராகுகேது பயிற்சியிலும் ஒரு சில நேரத்தில் ஆரம்பிச்சிருது. சனி பயிற்சி அங்கே இருக்குது. ராகுகேது பயிற்சி பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு என்று வராரோ அது யோக ராகுவாக வேலை செஞ்சு அள்ளி கொடுக்க காத்திருக்கார். அப்போ அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களோட பப்ளிசிட்டியில் நிறைய விஷயங்கள் வர வாய்ப்புண்டு. தொழிலை விருத்தி பண்ண காலகட்டம். ரைட். 3ஆம் இடத்துல கேது வரும்போது முக்கியமாக ஒன்று கவனிக்கும், செக்லீஃப் சம்மந்தப்பட்டது. பொதுவாக செக்லீஃப் கொடுக்கறது, அங்கீகாரம் கொடுக்குறது, ஜாமீன் கையெழுத்து கூடாது. இப்போ அதுதான் பிரச்சனையாக வந்துருக்கும். சார் எல்லாமே ஓகே சொன்னோம், இது கவனமாக இருக்க வேண்டியது. இந்த நேரத்தில் சிசிடி சம்மந்தப்பட்டது தேவை. தொழில் சொந்தம் இருக்காங்க, அப்போ செக்லீஃப் சம்மந்தப்பட்டது, கையெழுத்து போடுவது, வாக்கு கொடுக்கும் முன் இருமுறை யோசிக்கணும். எடுத்தவொடனே அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது. 3ல் கேது வரும்பொழுது ஒரு நல்ல லாயர் கையில் வச்சுக்கோங்க. நல்ல லாயர், நல்ல ஜோசியர், நல்ல ஆடிட்டர் இவங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அப்போ 4ல் இருந்த கேது 3க்கு வந்தனால சொத்து சோகங்கள் நிறைய விற்று கடனை அடைச்சிருப்பாங்க. சொத்து சோகனை ஒன்றை விற்று இன்னொன்று வாங்க வேண்டிய கால சூழ்நிலை வந்திருக்கு. அப்போ சொத்து சோகங்களை இன்னும் விருத்தி பண்ணுவதற்கு முன் ஃபஸ்ட்டு தொழிலை விருத்தி பண்ணிக்காங்க. இப்போ தொழிலாக சொத்தான்னு பார்த்தா தொழில் தான். தொழில் இருந்தால் தான் சொத்தை அதிகமாக விருத்தி பண்ண முடியும். உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி நல்ல நலஸ்தானத்துக்கு பயணிக்கிறார். அப்போ அந்த 11ஆம் அதிபதி எந்த தடையும் தங்கு தடையும் இல்லாமல் இருப்பதனால உங்களுக்கு லாபம் இரட்டிப்பாக வாய்ப்பு உண்டு. குரு பகவான் பொதுவாகவே 7, 10க்குரிய தொடைய பாருங்கள். பொதுவாக கூட்டு சம்மந்தப்பட்டது வரும். ஒரு சில கூட்டு எடுத்துக்கூடாதுங்க. இந்த ராசிக்கு ஒரு சில கூட்டே ஒத்து வராது. ஏன் அப்படின்னா 7 பாதகஸ்தானம். நம்ம கூட்டு எடுக்கும் முன் கவனித்து எடுக்கணும். அப்போ பார்த்தா பண்ணணும். சரி, திருமணத்தில் ஒரு விஷயம், 7, 9 தொடர்பு வந்தாலே 2 திருமண வாய்ப்பு உண்டுன்னு அர்த்தம். ஸோ ஒன்றை கட்டியே இது பண்ண முடியல, ஏன் 2 உங்களுக்கு இல்லை. ஒரு சில கல்யாணமாகி திருமணம் கசப்புகள் ஏற்பட்டு அடுத்த திருமணம் இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கணும். திருமண வாய்ப்பு உண்டு. குறிப்பாக குழந்தை இருக்கும் தம்பதியினருக்கு, குழந்தை இருக்கிற அந்த கல்யாண வரனுக்கு திருமணமாக வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்திங்கன்னா குழந்தை இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு, அவங்களுக்கே நடக்க வாய்ப்பு உண்டு. அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது பிரகாசமாக இருக்கிறது. சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய காலகட்டம். உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். குறிப்பாக மனசை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் கொஞ்சம் வந்து போகக்கூடிய காலசனை. மருந்து மாத்திரை கொஞ்சம் நிறைய சாப்பிட்றதெல்லாம் குறைக்க வேண்டிய காலகட்டங்க. நல்லா ஹெல்த்தியாக எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் 3ல் கேது வரும்போது யோகா அந்த மாதிரி எக்ஸசைஸாக மாற்றிக்கணும். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கண்டிப்பாக தேவை. அதன் மூலம் வளர்ச்சி பெறுகிற கால சூழ்நிலை வந்தாச்சு. ஆக மொத்தம் ஒரு நல்ல படிநிலைக்கு போக போகிறீங்கன்னு தைரியமாக சொல்லலாம். உங்களுக்கு ராசி எண்ணாக இருக்க போகிறது பார்த்திங்கன்னா அது என்ன சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், தொடர்பு கொள்ளுங்கள். குறிப்பாக உங்களுக்கு உண்டான யோக எண்ணாக 6, 5, 8 வேலை செய்ய போகிறது. இதில் 3ல் அப்பப்போ பயன்படுத்திக்கலாம். ஆக மொத்தம் வளர்ச்சியான வருடங்கள், அமோகமான வருடங்கள், சிறந்த இந்த தமிழ் புத்தாண்டை இனிதாக கொண்டாடுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.